கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நான் உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த விதமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த அந்த விசேஷமான கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கி முதல் தடவையாக புதிதாக வந்திருக்கிறவர்களையும் நான் உங்களை வரவேற்கின்றேன். மெய்யாகவே ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது மெய்யாகவே அநேக வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். இன்றைக்கு அநேக தலைப்புகளோடு நாம் இந்த யூடியூப்பில் மரணாத சேனல் மூலியமாக நாம் அநேக செய்திகளை தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த கர்த்தரோடு அல்ல தேவனோடு நடப்பது என்ற தலைப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன். Right? Today we are coming under the topic of walking with the Lord. தேவனோடு நடப்பது. நம்முடைய இந்த குறிக்கோள் என்னவென்றால், இந்த தலைப்பின் கீழ் வருகின்ற செய்திகளெல்லாம் உடைய குறிக்கோள் என்னவென்றால், ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு உறவை நாம் உறவோடு நாம் சேர வேண்டும். We want to build a closer relationship with our God, right? என நெருங்கி நாம் எப்படி ஆண்டவரோடு நடக்க வேண்டும். How to walk with God, how to get closer with God in this coming days. ஏனென்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கின உறவு இருந்தால் உலகத்தில் என்ன நடந்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம், அதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய நம்பிக்கையில தேவன் மேல் நாம் உறுதியாய் நிச்சயமாக நாம் உறுதியாய் இருப்போம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், நோ யோர் பேசிக்ஸ். உங்களுடைய அடிப்படை குறிக்கோள் அல்ல அம்சங்கள் என்ன? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிப்படை குறிக்கோள் அல்ல கட்டுப்பாடுகள் என்ன? நாம் அடிப்படை காரியங்கள் என்ன நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். முக்கியமாக இந்த நாளில் நாம் 3 தத்துவங்களை அல்ல அம்சங்களை நாம் பார்ப்போம். We are going to see 3 elements that are so very important for our Christian walk with the Lord. Basically இந்த செய்திகள் இன்றைக்கு நான் வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்காக நான் இந்த நாள் பேசவில்லை. இன்றைக்கு முக்கியமாக இந்த செய்தியானது முக்கியமாக கிறிஸ்து இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் பேச விரும்புகின்றேன். This is very simple to understand. ஆகவே நான் அநேக உதாரணங்களை நான் கொடுப்பேன் உங்கள் மத்தியில். ஏனென்றால் புதிதாக கர்த்தருக்குள்ளாக தேவ வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு நான் உங்களோடு நான் பேசுகின்றேன். அநேகர் தேவ சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அடிப்படை காரியங்கள் என்ன? நாம் என்ன காரியங்களை முக்கியமாக செய்ய வேண்டும்? 3 முக்கியமான காரியங்கள் இன்றைக்கு நான் உங்கள் இடத்துல நான் பேசுவேன். ஏனென்றால் இந்த 3 பேசிக்ஸ் அடிப்படை இந்த அம்சங்கள் நம்ம இடத்துல இல்லை என்றால், அடிப்படை தத்துவங்கள் அல்ல செயல்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய செயல்கள் இல்லை என்றால் என்னவென்றால் நம் கர்த்தரோடு இன்னுமாக வளர்ந்து பெருக முடியாது. If you don't have the basics, how can we grow into maturity in the Lord? கர்த்தருக்குள்ளாக நாம் முதிர்ச்சி அடைய முடியாது. ஆகவே அடிப்படை காரியங்கள் என்ன? உதாரணமாக நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் நீங்கள் ஆரம்பத்தில் ABC என்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. XYZ என ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார்கள். எடுத்த உடனே ABC என்று ஆரம்பிப்பார்கள். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு உண்மை. ஏனென்றால் இந்த நாட்களில் நம்முடைய சிறு குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எடுத்த உடனே 1ஆம் 2ஆம் நம்ம அனுப்புறதில்லை. We don't send them to primary 1 primary school. வழக்கமாக LKGக்கு முதல் அனுப்புவோம். லோவர் கிண்டர் கார்டன் LKGக்கு முதல் அனுப்புவோம். அதுக்கு பிறகுதான் UKG, அப்பர் கிண்டர் கார்டன், அதுக்கு பிறகுதான் பிரைமரி, செகண்டரி, அப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டி என்று நம்ம வருவோம். அதே போல் தேவ பிள்ளைகளே,
கிறிஸ்துவ வாழ்க்கையில மூன்று காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன? அந்த பேசிக்ஸ், அந்த அடிப்படை காரியங்களை நாம் முதலாவதாக அறிந்து கொண்டு அதுக்குள்ளாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்து நாம தேவனுடைய ஆழமான காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். Only after understanding and obeying and doing the basics, only then we can go into the deep things of God. Deep things of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். So today I just want to open up to you on the three basic principles that the Lord has taught me for the last 42 over years. கடந்த 42 வருஷங்களாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியங்கள், வாழ்க்கையில பல சோதனைகள், ஊழியத்துல பல சோதனைகளை கடந்து வந்தோம், பல ஜெயத்தையும் கடந்து வந்தோம், அநேக காரியத்தை நம்ம கண்டோம், அநேக தேசங்களுக்குள்ளாக தேவன் போக கிருபை கொடுத்தார், அநேக உலக தேசத்தில் அநேக இடத்துல பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனால் அடிப்படை தத்துவங்கள் அல்ல அடிப்படை காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னவென்றால் 3 தான் என்று நான் உணர்கின்றேன். இதுதான் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I want to share this thing. ஆகவே ஆரம்பத்தில் உங்களிடத்துல ஒரு மரத்தை குறித்த ஒரு படத்தை நான் இன்றைக்கு வைத்திருக்கிறேன் உங்களுக்காக. I have kept an example as a tree. இந்த மரத்தை நான் 3 பகுதியாக நான் பிரித்து வைத்திருக்கின்றேன். I separated the tree into 3 different portions. Those who have studied dendrology or botany will definitely not agree with me. Dendrology is a study of trees. மரங்களை குறித்து படிப்பார்கள். ஸோ மெய்யாகவே ஒரு மரத்தை குறித்து பல பிரிவினைகளாக நம்ம பிரிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவின் தன்மையில் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்தை இன்னுமாக விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த மரத்தை 3 பகுதியாக நான் பிரித்து இருக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது புதிதாக தேவனுக்குள்ளாக வந்த கிறிஸ்தவர்கள் அல்லவென்றால் வேதாம கல்லூரிக்கு போக முடியாத அநேக பிள்ளைகளுக்காக நான் பேசுகின்றேன். Those who did not have the opportunity to go into Bible school or go into proper Bible study, ஒழுங்காக வேதத்தை அறிந்து கொள்ள முடியாத ஜனங்களுக்காக நான் இன்றைக்கு பேசுகின்றேன். ஆகவே இன்றைக்கு நான் உதாரணமாக நான் முதிர் என்ன சொல்லுவாங்க மெச்சுவர்ட் கிறிஸ்டியன்ஸ், எல்லாம் தெரிஞ்ச கிறிஸ்தவர்களிடத்துல நான் இந்த செய்தியை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. அதுக்கு நான் உங்களை மற்ற தலைப்பில் நான் உங்களை சந்திப்பேன். ஆனால் இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்ஸ் அடிப்படை காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரத்தை பாருங்க. இந்த மரத்தை பார்க்கும்போது இந்த மரத்தை நான் 3 பிரிவினாக நான் பிரித்திருக்கேன், பகுதியாக பிரித்திருக்கேன். முதல் பகுதி வேர்கள், அதுக்கு பிறகு அடி மரம் அல்ல தண்டு என்று சொல்லுவோம், அதுக்கு மேலாக கிளைகள், இலைகள், பழங்கள் என்று நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த படத்துல இதோடைய இந்த மரத்தை நான் ஒரு கட்டடத்தோடு நான் சம்பந்தப்படுத்தி பேசுகின்றேன். I'm comparing the tree to a building. இப்போ நீங்க வேற பாருங்க, just look at the roots. வேற பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்குறீங்க, அந்த வேர் ஒரு கட்டடத்துக்கு ஒரு அஸ்திபாரத்தை போல். It is like a foundation. The root is like a foundation for the building, for any building, a foundation. ஒவ்வொரு கட்டடமும் இன்றைக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், ஒரு கட்டடம் வருகின்ற புயல் காற்று, வருகின்ற நிலநடுக்கங்களை இன்றைக்கு அது எதிர்த்து நின்று உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அப்படியே ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். இரண்டாவதாக நாம் என்னதை பார்க்கின்றோம் என்றால் அடிமரம் என்று சொன்னேன், ட்ரங்க். இது ஒரு வீட்டு அல்ல ஒரு கட்டடத்தினுடைய
பில்லர். பில்லர் என்றால் அதோடைய சுவர்கள் அல்ல, அதோடைய தூண்கள். ரைட், தூண்கள், அதோடைய தூண்கள், தூண்கள். ரைட், இட்ஸ் a pillar. அதுக்கு மேல நம்ம பார்க்கும்போது இலைகள், கிளைகள், பழங்கள், மற்ற காரியங்களை பார்க்கும்போது அது ஒரு வீட்டுடைய கூரை, அதோடைய சீலிங், மற்ற சுவர்களை காண்பிக்கின்றது. சுவர்களை காண்பிக்கின்றது. It is the branches are like the roof, ceiling, walls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுல ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். என்றால் இந்த பிரான்ச்சஸ், கிளைகள், இலைகளை பார்க்கும்போது ஒரு கூரைக்கு சமமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு கட்டடத்தை பார்க்கும்போது ஜனங்கள் அஸ்திபாரத்தை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் இந்த வெளிப்படையான, வெளியரங்கமான இருக்கிற அந்த கூரைகள், சுவர்களை, மற்ற அழகுகளை பார்ப்பார்கள். ஆனாலும் இன்றைக்கு நாம் அடிப்படை வேர் அல்ல அஸ்திபாரம் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். Having said that, ஒரு கட்டடத்துக்கு மூன்றும் முக்கியம். The three is very important for any building. ஏன்னா இன்றைக்கு ஒரு மரத்தை தேவன் சொல்றார், ஒரு நல்ல மரம் எப்படி நம்ம காண முடியும், ஒரு நல்ல மரத்தை எப்படி பார்க்க முடியும். மத்தேயு 7 அதிகாரம் 20வது வசனத்தை நான் இங்கே உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னவென்றால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகளினாலே அறிவீர்கள். Jesus said, a good tree will give good fruits. நல்ல மரம் நல்ல கனிகளை தரும். நல்ல கட்டடம் எது வந்தாலும் கடைசி வரையிலும் நிற்கும். அப்போ ஒரு நல்ல மரமானது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ஒரு நல்ல மரமாக நிற்க வேண்டும் என்றால் அது வேரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வெளிய அழகு முக்கியம்தான், மரங்கள் முக்கியம்தான். கனிகள், நல்ல கனிகள் வர வேண்டும் என்றால் வேர்கள் நல்ல வேர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம நினைக்கின்றோம், நல்ல ஒரு பழத்தை சாப்பிடும் போது அதோடைய விதையை நம்ம எடுக்கின்றோம். we take that seed, right? அந்த விதையை எடுத்து நம்ம அதை பயிரிட்டு அந்த மரம் ஒரு 4-5 வருஷங்களுக்கு பிறகு அது காய்க்கும் போது நம்முடைய எதிர்பார்த்தல் என்ன என்றால் 5 வருஷங்களுக்கு முன்பாக சாப்பிட்ட அந்த ருசியை நாம் எதிர்பார்க்கின்றோம். அநேக வேலைகள் அந்த ருசி நமக்கு கிடைக்காது. நான் ஒரு பழம் கிடைக்காது. அந்த பழத்தை சில நேரங்களில் வெட்டி பார்க்கும்போது சில நேரத்தில் அது பூச்சிகள் இருக்கலாம், புழுகள் இருக்கலாம், அது வேற காரணமாக இருக்கலாம். ஆனால் வெளியே பழத்தை பார்க்கும் போதே அழகாக இருக்கும். ஆனால் அதை வெட்டி பார்க்கும்போது உள்ளுக்கு அது அவ்வளவு சிறந்த பழமாய் காணப்படாது. ஏனென்றால் அதோடைய பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால் வேரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. புழு பூச்சி இருந்தால் அதுக்கு மற்றொரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பழம் வெளியே அழகா இருக்கிறது, எந்த ஓட்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் உள்ளுக்கு வெட்டி பார்க்கும்போது அது ஒரு சிறந்த பழம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதோடைய பிரச்சனை வேரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேரை நாம் சரிப்படுத்த வேண்டும். இந்த வேரை நாம் சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தின் வேர்களை நாம் சரிப்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு இடைப்பட ஆண்டவர் விரும்புகின்றார். மகனே, மகளே, உன்னுடைய வேர் எப்படி இருக்கின்றது கர்த்தர் கேட்கின்றார். மரத்துடைய தண்டை நமக்கு தெரியுது, அடிமரத்தை நம்ம கண்ணாலே பார்க்கின்றோம், இலைகளை பார்க்கின்றோம், கிளைகளை பார்க்கின்றோம், அப்புறம் பழங்களை பார்க்கின்றோம். ஆனால் வேர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. The root is something hidden. Right? All the others are external, but the root is internal. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இந்த மறைந்திருக்கிற நம்முடைய ஜீவியத்தை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார். God wants to speak about the hidden life. அப்ப கர்த்தர் சொல்றார் என்னவென்றால்,
ஒரு மரத்தினுடைய கனியினால் அந்த மரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம் வேர்கள் எப்படி இருக்கின்றது? இந்த வேர்கள் ஆழமாக இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக நம்முடைய ஜீவியம் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கின்றோமா இல்லையா என்று சொல்லி அந்த வேர்கள் தான் இன்றைக்கு முக்கியம். வெளியரங்கமான பல காரியங்களை நாம் கர்த்தருக்காக செய்கின்றோம். கடைசி நாள் தேவன் சொல்கின்றார், என் மகனே, நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்கின்றார். I do not know who you are. கடைசி நாள்ல போய் கதவை தட்டுவோமா? கர்த்தர் சொல்வாராம், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி. ஆண்டவரே, நான் 10 வருஷம் 20 வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியாதுப்பா என்று சொல்கிறார். ஏனென்றால் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் வேருந்து ஆரம்பிக்கின்றது. It all starts from the root. இன்றைக்கு நம்ம வேர்ல தான் நம்முடைய உறவு, நம் தேவனோடு அந்த உறவு கொள்கின்ற உறவு வேரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. வேரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த 3 முக்கியமான அம்சங்கள் அல்ல என்றால் குறிக்கோள்கள் அல்ல என்றால் தத்துவங்கள் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். The 3 basics that is so important for our Christian walk with God. கடைசி நாளிலே தேவனை பார்க்கும்போது நாம் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. தேவ ஜனமே, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. இதுதான் என்னுடைய இருதயத்தின் பாரம். This is my burden. This is my burden. அநேக கிறிஸ்துவ கூட்டங்கள், அநேக சபைகள் ஒரு நாள் கைவிடப்பட, இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். Let's make our relationship right with God right now, today. The 3 important things that I put for you today is in red color. முதலாவதாக தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி. மூன்றாவதாக ஜெபம். I put 3 things here. You just please see again very carefully. The word of God, the Holy Spirit, and prayer. இன்றைக்கு கிளைகள், இலைகள், பழங்கள் எவ்வளவு முக்கியமோ, இன்றைக்கு நம்முடைய வேர் மிக மிக முக்கியம். இந்த வேரை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே it's so important for us. I repeat again, the word of God, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி, the Holy Spirit, and prayer. நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சற்று அலசி பார்ப்போமா? கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் உயிருள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? உயிருள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா? இன்றைக்கு வேர், நம்முடைய வேர் உயிரோடு இருக்கின்றதா? இஸ் our roots alive? Roots alive ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் பலவிதமான உபதேசங்கள் இந்த உலகத்தை, கிறிஸ்துவ உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை விட வேண்டும் என்று அறியாம இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ கூட்டமாய் நாம் காணப்படுகின்றோம். There are so many informations today and so many doctrines. நாம் சகலத்தையும் படிக்க ஆரம்பிக்கும் போது நாம் குழம்பி போயிடுவோம். சில நேரத்தில் பைத்தியமாகி விடுவோம். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் மிகவும் மிகவும் சிம்பிள், சுலபமான ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் வைக்க நான் விரும்புகின்றேன். இந்த 3 காரியங்கள் தான் தேவ ஜனமே, 3 காரியங்கள். உண்மையாகவே நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்றோமா? Are we true? இன்றைக்கு நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையா? I ask the question again. Is our conversion real? ஏனென்றால் நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையா இருந்தால் நிச்சயமாக இருக்கும். இருந்தால் என்று கேள்வி எழுப்பி நான் கேட்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நாம் காண வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கின்றோம், 2 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். 2 Corinthians chapter 5 and verse 17. I kept this before you. Please read it. இதை தயவு செய்து வாசிங்க. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ரைட், இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருப்பான். இருக்கட்டும். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயிற்று. தேவ ஜனமே, பழசெல்லாம் ஒளிந்து போயிட்டு. All the old things have passed away. Behold, all things are new. இன்றைக்கு உங்களை இருதயத்தை தொட்டு கேளுங்க தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில சகலமும் புதிதாகிவிட்டதா? பழசெல்லாம் போய்விட்டதா? இன்று நீங்க தான் பதில் கொடுக்க முடியும். Only you can answer this question, not me, not me. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்லலாம், and we can all claim, நம்ம எல்லாரும் இன்னைக்கு அறிக்கையிடலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மேல் அந்த கூரையும் அந்த சீலிங் சுவர்கள் மற்றும் அழகாக இருக்கின்றதா, அல்ல உங்களுடைய வேரும் அழகாக இருக்கின்றதா, ஆரோக்கியமாக இருக்கின்றதா என்று நீங்க தான் உணர்ந்து பார்க்க வேண்டும். நீங்க தான் உங்களை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கு வேர்கள் மிக மிக முக்கியம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வந்தோம், எப்படி மனம் திரும்பினோம்? ஒரு சிலர் மற்றவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் கிறிஸ்துவை குறித்து, அன்பை குறித்து. ஒரு சில சமயங்களில் நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள், கர்த்தர் உங்களை அந்த விதமாக தொட்டிருப்பார். ஒரு சிலர் ஆண்டவர் அற்புதங்கள் மூலியமாக தொட்டிருப்பார். ஒரு சிலர் ஆண்டவர் பிசாசின் கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருப்பார். பல விதத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ளா வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள் வந்த பிறகு, ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு உங்களுடைய ஜீவன் எப்படி இருக்கின்றதா? ஆரம்ப காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக, அக்கனியாக, அனலாக பத்தி எரிந்தீர்களே, இன்றைக்கு அந்த அனல் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். Where is the fire today? நீ மனம் திரும்ப நாள்ல இருந்த அந்த ஜீவியம் எங்கே, அந்த ஆவி எங்கே, அந்த அனல் எங்கே? அது என்றால் இன்றைக்கு ஏனோதானோ என்ற ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறியா என்று கர்த்தர் கேட்கிறார். அது என்றால் பட்டும் படாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆராதனைக்கு மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் போதும் என்ற ஒரு ஜீவியத்தை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். John chapter 6 and verse 44. நாம் கர்த்தர் இடத்துல பல விதத்துல நம் தேவனிடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆழமான ரகசியம், உண்மை என்னவென்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்ன சொல்கிறேன் என்றால், நான் முதல் சொல்லிட்டு அப்புறம் வசனத்தை வாசிப்போமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பு நிமித்தம் அவர் ஆவியை கொண்டு அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார். It is the love of the Father who through the Holy Spirit or His Spirit brought us to Jesus. Okay? பிதாவாகிய தேவன் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை அடிப்படையில் அவர் பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தார். ஏன்னா பிதா ஒருவனை இழுத்து கொள்ள விட்டார். பிதாவான தேவன் நம்மை இழுத்து கொள்ளவில்லை என்றால் நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க முடியாது. இன்றைக்கு நீங்க சத்தியத்தை கேட்கிறீங்கன்னா, இன்றைக்கு இந்த யூடியூபை செய்தி நீங்க கேட்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்னென்றால், ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு. It is the Spirit of God that has brought you. இன்றைக்கு ஒரு சபையில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து அங்க உட்கார வைத்திருக்கின்றார். இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனமே. நீங்க உங்க விருப்பத்துக்கு அல்ல, பிதாவாகிய தேவன் அவர் அன்பை வைத்து பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசுவினிடத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா பிதா ஒருவனை அவருக்குள்ளாக இழுத்துக் கொள்ளவில்லை என்றால்
நாம் யாரும் இயேசுவிடத்துல வந்திருக்க முடியாது. நம்முடைய சொந்த பலன் அல்ல, நம்ம சொந்த திறமை அல்ல. நானே சொந்தமா வந்த பாஸ்டர் அப்படின்னு இல்லைங்க, அப்படின்னா நடக்காது. ஆண்டவர் உங்களை நியமித்து விட்டார், முன் குறித்து விட்டார். God has brought you into his kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவியானவர் உங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்த பிறகு என்ன செய்கிறார்? உங்களை கொண்டு வந்த பிறகு ஆவியானவர் 2 காரியங்களை செய்கிறார். 2 காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறார். முதல் காரியம், உங்களை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடத்துவார். ஆவியானவர் உங்களை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடத்துவார். இரண்டாவதாக, ஆவியானவர் உங்களை ஜெபத்தில் நடத்துவார், ஜெபத்துக்குள்ளாக நடத்துவார். ஜெபத்துக்குள்ளாக 2 things the Holy Spirit will do. Number 1 will bring you into the word of God. He will give you the love. ஆண்டவருடைய வசனங்களை நேசிக்க உங்களுக்கு அந்த இருதயத்தை தருவார். He will give you the heart to love the word of God. And he will give the spirit to pray. அவர் ஆவியை ஜெபத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். So 2 காரியங்கள், வசனம் ஜெபம், வசனம் ஜெபம். மறந்து போகாதீர்கள் தேவ ஜனமே. இன்றைக்கு நாம் ஒரு புதிய கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்ல வளர்ந்தவர்களாக இருக்கலாம். You can be matured, right? வளர்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஒரு உண்மையை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். என்னவென்றால், இந்த 3 காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி, ஜெபம். நீங்க இன்றைக்கு புதிதாய் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லவென்றால் நீங்க 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். எப்படியோ இந்த 3 காரியங்கள் நீங்க சாகிற வரையிலும் உங்களோடு ஒரு மரத்தின் வேரை போல உங்களோடு தொடர்ந்து இருக்க வேண்டும், உங்களோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். இதே ஆவியானவர் தான் நீங்க தேவனை வேண்டாம் என்று வெறுத்து ஆண்டவரை விட்டு நீ விலகி போயிருக்கலாம். ஆனா இதே ஆவியானவரை கொண்டுதான் ஆண்டவர் மீண்டுமாக உங்களை அவருடைய வார்த்தைக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஆண்டவரை நீங்க புறக்கணித்து இருக்கலாம், ஆண்டவரை நீ வெறுத்து ஓடி போயிருக்கலாம், ஆண்டவரை நீங்க மறுதளித்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதே அன்புதான், ஆண்டவர் அதே அன்புதான். பரிசுத்த ஆவியை கொண்டு ஆண்டவர் உங்களை மீண்டுமாக அவருக்குள்ளாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். கர்த்தருக்கு விரோதமாக நாம் பல பாவங்களை செய்திருக்கலாம், ஆண்டவரை நாம் வெறுத்திருக்கலாம், ஆண்டவரை நாம் பொல்லாத காரியங்களை குறித்து நாம் பேசியிருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். ஆனால் ஆவியானவரை கொண்டு அவருடைய அன்பின் அடிப்படையில் மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளாக நம்மை நடத்த அவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே நாம் நன்றி செலுத்துவோம் தேவ ஜனமே, கர்த்தருக்கே நாம் நன்றி செலுத்துவோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit will always work together with the word and prayer. பரிசுத்த ஆவியானவர், ஜெபம், தேவனுடைய வார்த்தை, 3ம் இணைந்துதான் கிரியை செய்யும். alright, கிரியை செய்யும் என்று சொல்லக்கூடாது. the 3 works together. alright, மூன்றும் இணைந்துதான் செயல்படுகிறதை நாம் காணலாம், செயல்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நான் உங்களிடத்துல யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் John 16 and verse 13, யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்கின்றது? When the Spirit of truth comes, he will guide you into all truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னவென்றால், அவருக்கு பல பேர்கள் உண்டு. அதில் ஒரு பேர் என்னவென்றால் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர்
அவர் வரும்போது உங்களை என்னையும் சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்மை நடத்துவார். சோ அவர் சத்தியத்துக்குள்ளாக தான் நம்ம நடத்துவார். நல்லா கேட்க, ஆவியானவர் மற்ற விதத்தில் நடத்த மாட்டார். அவர் சொந்த இஷ்டத்துக்கு நடத்த மாட்டார். நம்மளை சொந்த வழிக்கு நம்மளை விட மாட்டார். ஆவியானவர் வரும்போது அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருந்தால் ஆவியானவர் நம்மை அவருக்குள்ளாக தான் நடத்துவார். அந்த சத்தியத்துக்குள்ளாக தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துவார். He will bring you the word. வார்த்தைக்குள்ளாக உங்களை கொண்டு வருவார். இரண்டாவதாக சத்திய ஆவியானவர் என்ன செய்வார்னா, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும்னு கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார் நம்ம இடத்துல. ரோமர் 8:26 நம்ம பிறகு பார்ப்போம். ரோமர் 8:26 பார்க்கும்போது ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்னா ஜெபத்தில் நடத்துவார். ஜெபிக்க தெரியாதவர்கள் நாம், தேவன் நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த மூன்றும் இணைந்திருக்க வேண்டும். All these three must work together. நீங்க சொல்ல முடியாது எனக்கு தேவனுடைய வார்த்தை ஓகே, ஜெபம் ஓகே, ஆனால் ஆவியானவரோட ஓகே அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்னொரு உதாரணத்தை கொடுக்குறேன். இந்த நாட்கள் காஃபி பேக்கில் 3-in-1 காஃபி, 3-in-1 காஃபி இருக்குது. சில நேரத்தில் 5-in-1 இருக்குது. பலவிதமான காஃபி இருக்குது. ஆனாலும் அதை குறித்து நான் பேச விரும்பல. ஆனால் என்னன்னா, அந்த 3-in-1 காஃபி எடுத்துக்கொள்ளுமா ஒரு உதாரணமாக. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது புதிதாக வந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்ல சத்தியத்தை ஆழமாக அறியாத கிறிஸ்தவர்களுக்கு நான் இந்த வசனங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரைட்? ஸோ ஜஸ்ட் an example for young Christians. ரைட்? 3-in-1 காஃபி எடுத்து பாருங்க. அங்கே காபி பவுடர் இருக்கும், சர்க்கரை இருக்கும், சீனி இருக்கும், அதே நேரத்தில் பவுடர் பால் இருக்கும். இந்த மூன்றும் இணைந்து தான் இருக்கிறது. நான் இன்றைக்கு உங்கள் இடத்துல ஒரு பேக்கெட்டை கொடுத்தா, எல்லாம் ஒரு பேக்கெட் நீங்கள் எடுத்து பாருங்க. அப்படி உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து அதில் நீங்கள் சர்க்கரையை தனியாக பிரித்து பாருங்க, மாவை தனியாக பிரித்து பாருங்க, காப்பி தூளை தனியாக பிரித்து பாருங்க. முடியுமா? கேன் யூ டூ தட்? இஸ் இட் பாசிபிள்? நாட் பாசிபிள், ரைட்? முடியாத ஒரு காரியம் அல்லவா? அப்போ ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் இன்றைக்கு நல்லா கேளுங்க, சரி வார்த்தை கேளுங்க, சொல்லக்கூடாது ஐ லைக் காட்ஸ் வேர்ட். நான் வசனம் எவ்வளோ வேணுமோ நான் படிப்பேன், வசனம் எவ்வளோ நேரம் வேணுமோ நான் படிக்க முடியும் எனக்கு தேவனுடைய வார்த்தையை. ஆனால் ஆவிக்குள்ளாக கடந்து வர எனக்கு அந்த விருப்பம் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு வார்த்தை அதிகமாக தேவ வார்த்தை எனக்கு பிடித்திருக்குது, நான் வார்த்தையை பல மணி நேரம் நான் படிப்பேன், ஆனால் ஜெபிக்க தான் முடியல பிரதர். ஐ கேன் லைக் த வேர்ட் பட் ஐ கேனாட் ப்ரே. ஜெபம் எப்பயாவது நடத்தப்பட்டனா நான் ஜெபிப்பேன். நான் ஒன்று சொல்றது பிள்ளைங்கள, யூ கேன் சே யூ லைக் டு ப்ரே, எனக்கு ஜெபிக்க முடியும் ஆனால் பைபிள் படிக்க முடியாது. ஒரு சில கூட்டத்தார்கள் எனக்கு ஜெபனா ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், ஆனால் பைபிள் படிக்க எனக்கு நேரம் இல்லைங்க. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, சம்திங் இஸ் ராங் வித் யூ. உங்களை நீங்கள் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். For some, Holy Spirit. எனக்கு தெரியும் சில ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு நெருங்கின ஒரு பென்டிகாஸ் போதகர் இருந்தார், அருமையான ஒரு ஊழியக்காரர், வெரி குட் மினிஸ்டர் ஆஃப் காட். ஆத்ம பாரம் இருந்தது அவரிடத்துல. அவருடைய ஆராதனை வர்ஷிப் ஆல் வெரி பியூட்டிஃபுல் பிரதர். ஆனால் நான் போதும் அவர்கிட்ட சொல்லுவேன் என்னன்னா, பிரதர் நீங்கள் அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை இன்னுமாக ஆழமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பென்டிகாஸ்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நானும் ஒரு பென்டிகாஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் உங்கள் இடத்துல. ரைட்? let me also say I am also a Pentecostal believer. Okay? ஸோ நான் பென்டிகாஸ் ஜனங்களை நான் தாக்குறேன்னு நினைக்கக்கூடாது.
ஆனா என்னென்றால் ஆவி ஆவி ஆவின்னு சொல்லி ஆவியில இருந்து பைபிள் எடுத்து அடிக்கிறது, பைபிள் எடுத்து தூக்கி பேசுகிறது. ஆனா வேதத்துக்குள்ளாக இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளணுமே. அப்போ அவருடைய ஊழியத்துல அநேக அற்புதங்களை தேவன் செய்தார், அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் தேவனுடைய வார்த்தையை நேசித்தார், ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் போன நிமித்தம், அதை ஆழமாக படிக்காமல் போன நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான போராட்டம் வந்து ஆண்டவருடைய நாமமே தூசிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய நடத்தல் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையும் நமக்கு இருக்க வேண்டும். All the three is so very important. மூன்றும் மிக மிக முக்கியம். I want to repeat this again. நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு புதிய பிறப்புக்குள்ளாக வந்து அந்த நாள்ல இருந்து, பிறப்புக்குள்ளாக வந்த நாள்ல இருந்து நாம் மரிக்கிற நாள் வரையிலும் தேவ பிள்ளைகளை இந்த மூன்று காரியங்கள் நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய ஆராதனைகள் அநேக வேலையில நான் பார்த்திருக்கிறேன். இந்த தேசத்துல மாத்திரமல்ல, பல தேசங்களிலே, பல சபைகள் மத்தியில, when there is no word, when you are not strong in the word of God, the worship is so beautiful, but there is no basis. அநேக சமயங்களில் இந்த ஆராதனைகள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியின் அடிப்படையில் நடக்கின்றது என்று நான் இன்றைக்கு உங்களிடத்துல மிக மிக கவலையோடு நான் சொல்லுகின்றேன். I say this very with a broken heart, உடைந்த இருதயத்தோடு நான் உங்கள் மத்தியில் சொல்லுகின்றேன். என்னவென்றால், ஆராதனை அழகாக இருக்கிறது, அழகான பாடல்கள், ஆனால் உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. தேவச்சனமே, தேவ வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தேவ வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபத்தோடு ஜெப சிந்தையோடு நம் ஆராதனை நடத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். உணர்வுகள் வரும். ஆனா எடுப்பிலே உணர்ச்சியோடு நம்ம செய்யும் போது, வார்த்தை இல்லாமல் செய்யும் போது அதை நம்ம திசை திருப்பிடும் நான் சொல்றேன். It will turn your direction elsewhere if it is not based on the word of God. All right? நான் யாரையும் நியாயம் தீர்க்க விரும்பல. I do not want to judge anybody. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். All right? பரிசுத்தத்தோடு அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். Alright? So இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போகும்போது தேவனுடைய வார்த்தை யாரை குறித்து தேவனுடைய வார்த்தை பேசுகின்றது, அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது தேவனுடைய வார்த்தையானது ஆவியானவரை குறித்து நம்மோடு பேசும், தேவனை குறித்து நம்மோடு பேசும். ஆவியானவர் தான் நம்ம கையில வைத்திருக்கிற வேதாமத்தை யார் எழுதினார், யார் அதுக்கு சொந்தக்காரர்? பரிசுத்த ஆவியானவர். சோ ஆவியானவர் சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார் என்றால், ஏன் நடத்துகிறார் என்றால், அவர்தான் அதை எழுதினவர், அவர்தான் வார்த்தையை எழுதின தேவன். அவர் வார்த்தையை எழுதி அவர் வார்த்தையை சொந்தக்காரர் அவர்தான். He is the owner of the word of God. சோ ஆவியானவர் நம்மை வார்த்தையில நடத்துவார். சோ வார்த்தையை படிக்கும்போது வார்த்தை யாரை வெளிப்படுத்தும்? ஆவியானவர் யாரை வெளிப்படுத்துகிறார்? இயேசுவை வெளிப்படுத்துகிறார், பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறார். சோ நாம் ஆவியானவர் மூலமாக நம்ம எங்க யாரிடத்தில் நம்ம சேருகின்றோம் என்றால், தேவனோடு நம்ம இன்னுமாக நெருங்கி சேர முடியும். ஆவியானவர் உண்மையாகவே நமக்குள்ளாக இருந்தால் நமக்கு தானாகவே ஆண்டவருடைய வார்த்தை மேல் ஒரு நேசம் வரும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது படிக்க வேண்டும்,
ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காம வீட்டை விட்டு நம்ம வெளியே ஏறவே மாட்டோம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. முதலாவதாக தேவனுடைய சத்தியத்துல நாம் நிச்சயமாக உட்காருவோம். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையில உட்காரும் போது ஆவியானவர் எங்கே நம்ம நடத்துவார்? ஆவியானவர் நம்மளை ஜெபத்துக்குள்ளாக ஜெப சிந்தையோடு நடத்துவார். அப்போ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சிந்தையும் நமக்குள்ளாக கடந்து வரும். The word of God and the Spirit of God will lead us into prayer. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து நம்ம வீட்டை விட்டோ அறையை விட்டு வெளியே போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவு சோதனைகள் வரலாம், ஆனால் ஆவியானவரோடு நாம் இடைப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு நாம் கிளம்பிய ஜபத்தோடு நம் சிந்தையோடு நம்ம கடந்து வரும்போது எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, யார் நம்மை குறித்து பேசினாலும் சரி, அதை குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் நம்மை குறித்து சொல்லும், நாம் அதை குறித்து அக்கறை எடுத்துக் கொள்ளவே மாட்டோம். We will not even be interested in whatever subject they are talking. ஏனென்றால் let them talk என்று சொல்லி நம்ம கடந்து போய்கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஆவியானவரோடு இணைந்து தேவன் நம்மை ஜெபத்தில் கொண்டு வருவார். I know many Christians who read the word of God. தேவனுடைய சத்தியங்களை வாசிப்பார்கள், அறிவார்கள், அறிந்து கொள்வார்கள். அவர் அந்த ஆழமான உபதேசங்களை புரிந்து கொள்வார்கள். They can understand the doctrine of God. They can understand the ways of God. Everything they can understand. And they love the Spirit of God. But they just cannot go into prayer. ஜெபம் என்றால் ஒரு தடையாய் காணப்படும். இதுதான் கடைசியாக உங்களிடத்தில் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். Just turn Romans chapter 8 and verse 36. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் தேவஜனமே? Likewise the Spirit also helps our infirmities. நம்முடைய பலவீனத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரியாதான், ஆனால் ஆவியானவரை கற்றுக் கொடுக்கின்றார். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்தார், உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்தார். இந்த 3 காரியங்கள் ஜெபம். 3வது காரியம் ஜெபம். ஜெபத்துக்குள்ளாக நிச்சயமாய் நாம் வருவோம். ஏன் நம்மால ஜெபிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? யோசித்து பார் மகனே, மகளே, நீ யோசித்து பார். ஏன் உன்னால ஜெபிக்க முடியல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்கள் நான் சொன்ன இந்த 3 காரியங்கள், ஜெபம், தேவனுடைய வார்த்தை, ஜெபம், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3ம் இணைந்துதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்கள்ல நம்ம எங்க இருந்தோம்? எல்கேஜி, லோவர் கிண்டர் கார்டன். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, புதிதாக கர்த்தருக்குள் வரும்போது நம்முடைய ஜெபம் மிக சிம்பிளா இருக்கும். வேத வசனம் என்றால் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் தெரியும் நமக்கு, 23ஆம் சங்கீதம் தெரியும், அல்ல கர்த்தருடைய ஜெபம் தெரியும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி நம்ம ஜெபம் தெரியும். இந்த 3 காரியங்கள் நம்ம முத கற்றுக்கொள்வோம். ஆனால் 5 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, 10 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, 30 வருஷம் கிறிஸ்தவங்க, சிலவங்க 50 வருஷமாக இருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, உங்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய இதயத்தை திறந்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்துல கதறிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை நாட்கள் மிக மிக சமீபமாய் இருக்கின்றது. 5 வருஷம் கிறிஸ்தவன் வளர்ந்தவன் என்று நீங்க நினைக்கிறீங்க. வேத சத்தியத்துல எவ்வளவாக நீங்க அறிந்திருக்கிறீர்கள். என்னுடைய 4 வயது பேரப்பிள்ள ஜெபிக்கும் சாப்பாடு டைம்ல என்னவென்றால், ஜீசஸ் தேங்க் யூ ஃபார் த ஃபுட்.
தேங்க்யூ ஃபார் டேடி, தேங்க்யூ ஃபார் மம்மி. இப்போ நம்ம இருந்தால் தேங்க்யூ ஃபார் தாத்தா, தேங்க்யூ ஃபார் கிராண்ட்மா. ஆமென். இது 4 வயது குழந்தை பேசுகிற ஜெபம், சொல்லுகின்ற ஜெபம், தவறு இல்லை. நீங்களும் ஆரம்ப காலத்தில் எப்படி ஜெபித்திருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக வருஷங்களாக கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள், பல வருஷங்களாக கிறிஸ்தவர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய ஜெப ஜீவியம் மாறி இருக்க வேண்டும். Your prayer life must have changed. Must change. ஜெபத்தின் ஆழத்தில் வந்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நீங்க ஜெபித்திருக்கலாம். இந்த நாட்களில் நீங்க சபைகளுக்காக ஜெபித்திருக்கலாம். இந்த நாட்களை இன்றைக்கு தேசங்களுக்காக, தேசங்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆண்டவரை என் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தவறுல ஜெபிங்க. ஆனா இதுக்கு மேலாக நீங்க ஜெபிக்க வேண்டும். இதுக்கு மேலாக நீங்க ஜெபிக்க வேண்டும். தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கிறீர்கள், இதுவரையிலும் தேவ சத்தியத்தை வாசிக்கிறீங்க. ஓகே, ஆனா இன்றைக்கு ஆழத்துக்குள்ளாக நீங்க கடந்து வர வேண்டும். You must come into the depth of God's word. You must come into the depth of God's word. உதாரணமாக ஆண்டவர் லாசருவின் கல்லறை முன்பாக ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். யாருக்காக? லாசருக்காக. இன்று நம்ம சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், படிக்கின்றோம். ஆனால் நீங்க இன்றைக்கு சத்தியத்திற்குள்ளாக ஆழத்தில் வரும்போது நீங்க உங்களுக்குள்ளாக கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு 4 நாட்களுக்கு முன்பாக தெரியும் அல்லவா லாசரு மரிக்க போகிறார் என்று. அப்போ அந்த கல்லறை முன்பாக நின்று ஆண்டவர் யாருக்காக கண்ணீர் வடிக்கின்றார்? இதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன வசனங்களை பேசுகிறார்? இதெல்லாம் நீங்க உணர்ந்து நீங்க தேடி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக கடந்து வர முடியும். இயேசுவானவர் செய்த அற்புதம் என்ன? முதல் அற்புதம், நீங்க எல்லாரும் கரெக்டா பதில் கொடுப்பீங்க, தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். ஏன் ஆண்டவர் முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகின்றார்? அந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதை பேச விரும்புகின்றார்? அந்த அற்புதத்தில் என்னத்தை நம்ம படிக்கின்றோம்? ஆண்டவர் ஜலத்தின் மேல் நடந்தார், தண்ணீர் மேல் தேவன் நடந்தார். ஆண்டவர் என்னத்தை உணர்த்துறார் உலகத்துக்கு? What is he trying to show to the world? இயேசு ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்காக அற்புதம் செய்ததே இல்லை. Jesus had never done any miracle for the sake of doing a miracle. So, ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னால என்ன இருக்கின்றது என்று நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகின்ற காரியம். பேசிக்கோடு இருந்து கொள்ளாதீங்க. இன்னும் ஆழமாக தேவ சத்தியத்தை நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவனுடைய கிருபையா இருந்தால் தொடர்ந்து வர நாட்கள்ல ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். In this coming days, if God gives his if it's God's will and with the grace of God, தேவனுடைய கிருபையோடு இந்த காரியங்களை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். எனக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனுஷன் அல்ல, நானும் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am also researching. I am also searching the scripture. அனுதினமும் வேத வசனங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அனுதினமும் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். முக்கியமாக அநேக ஊழியக்காரங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஊழியக்காரர்கள் கடைசி நாள்ல தேறினவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? அதுக்கு முன்பாக நான் உங்களிடத்துல இந்த சிறிய காரியத்தை, ஒரு சின்ன படத்தை உங்களிடத்துல போட்டிருக்கிறேன். ஒரு ஜெப சிந்தையோடு இருப்போம். Let's just quiet our soul in the sight of God. இந்த புறாவின் படத்தை நான் போட்டிருக்கிறேன். அந்த புறாவுக்கு 2 ரெக்கைகள் உண்டு. ஒன்று வார்த்தையை எடுத்து காண்பிக்கின்றது, ஒன்று ஜெபத்தை காண்பிக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் என்னவென்றால், I am not speaking theology with you.
I'm just speaking to young Christians. புறாவின் படத்துல 2 ரெக்கைகளை நான், ஒன்று வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தை, ஒன்று ஜெபம். தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜெபம், ஆவியானவர் இல்லாம நம்முடைய 2 ரெக்கைகள் பறக்கவே முடியாதுங்க. நம்முடைய வார்த்தை படித்தால் அது வெறுமையா இருக்கும், நம்ம ஜெபித்தால் வெறுமையா இருக்கும். வார்த்தைக்கு உயிர் அடைய வேண்டும், ஜெபத்துக்கு உயிர் வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ஜெபத்தையும் வார்த்தையும் உயர்த்தி தூக்க முடியும். Only the Holy Spirit can lift up our prayers. தேவனுடைய சிங்காசனத்துல நம்முடைய ஜெபம் சேர வேண்டும் என்றால் ஆவியானவர் தான் நம்முடைய ஜெபத்தை எடுத்து செல்ல வேண்டும். The Spirit of God, we need the Spirit of God. வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஜெபிக்க, தேவ சித்தத்துக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் ஆவியானவரே, ஆவியானவரிடத்துல கேளுங்க. ஆவியானவரே, இதுவரை நான் உன்னை கனப்படுத்தாமல் போயிருந்தால் அப்பா என்னை மன்னியும். ஆவியானவரே, என்னை மன்னியும். ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளாய் என்னை நடத்துகின்ற ஆவியானவரே, பிதாவை மகிமைப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிறீர் ராஜா. ஐயா, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாட்கள்ல உம்முடைய சத்திய வார்த்தைகளை நான் படிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நான் இன்னும் அறிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். படிக்கின்ற வார்த்தைகள் என் இருதயத்தில் தங்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஐயா, நான் செபிக்கும் போது செபிக்க தெரியாதவன் அப்பா, ஆனால் ஆவியானவரை நீ உதவி செய்வீர் என்று சொன்னீரேன். இன்றைக்கும் ராஜா எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். என் பிள்ளைகளுக்காக நான் எப்படி செபிக்கணும் அப்பா? விழுந்து போன ஜனங்களுக்காக நான் எப்படி செபிக்க வேண்டும் அப்பா? வீட்டை விட்டு தூரமாய் போன என் பிள்ளைகளுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்பா? இந்த தேசத்திற்காக, தேசத்துடைய சூழ்நிலைக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இந்த அரசியல் சூழ்நிலைக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பொருளாதார சூழ்நிலைக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆவியானவரே, என்னை நடத்தும். தேசங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இஸ்ரவேல் தேசத்துக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? யூதர்களுடைய ரட்சிப்புக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆவியானவரே, நீ எனக்கு உணர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய கிருபையும் அன்பும் பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.